வணக்கம். இந்த வீடியோவில் போன வீடியோவில் பார்த்த பொசிஷனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ரூக் டிஃபைக்கு குயின் C8னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒயிட்டுக்கு ஒரு 3 to 5 minutes யோசிங்க. ஒயிட் டு ப்ளே. இந்த இடத்துல ஒயிட்டோட பீசஸ்லாம் ஆக்டிவாக இருக்குது. அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டோட பீசஸ் எல்லாமே கிங் சைடை டார்கெட் பண்ணி இருக்குது. எனி டைம் பீசஸ் கேன் ஜாயின் டு த அட்டாக்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒயிட் ஹேவ் வெரி நைஸ் மூவ் ரூக் இன்டு H5. ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஜி அண்ட் H5 கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குயின் E5. குயின் E5 த்ரெட் என்னன்னு பார்த்தா குயின் H8ல மேட்டிங் த்ரெட்டு. ஓகே, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று F6 ஆடலாம், இல்லை கிங் H7 ஆடலாம். கிங் H7 ஆடினா குயின் அண்ட் H5. இப்போ த்ரெட்டு குயின் அண்ட் F7, பிஷப் G7 வச்சா குயின் G7 மேட்டு. ஸோ F7 சப்போர்ட் பண்ணுற மாதிரி மேபி பிஷப் E6 ஆடினா பிஷப் E4 செக்கு. F5 வச்சாங்க அப்படின்னா பிஷப் அண்ட் F5 கேப்சர் பண்ணிவிட்டு குயின் F7 வச்சு செக்மேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல மேபி பிஷப் E6 பதிலாக ரூக் G8 ட்ரை பண்ணாலும் குயின் அண்ட் F7, ரூக் G7னா பிஷப் டேக்ஸ் அண்ட் ரூக் அண்ட் E7. இப்போ குயின் அண்ட் G7லேயும் த்ரெட் இருக்குது, ரூக் அண்ட் D7ம் பீஸ் போகுது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒயிட்டுக்கு வின்னிங். ஸோ கிங் H7 வந்து ஒர்க் ஆகல. அதுக்கு பதிலாக F6ன்னு பார்த்தா பிஷப் D5 செக்கு. ஓகே, பிஷப் D5க்கு E6ன்னு வச்சு மறைச்சாங்க அப்படின்னா குயின் அண்ட் F6. இப்போ E5 கேப்சர் பண்ணால் சிம்பிளாக குயின் G6, பிஷப் G7 வச்சா குயின் G7 அடிச்சிருவாங்க. ஸோ கிங் F8னா குயின் H6, கிங் F7, குயின் G7 மேட்டு. ஓகே, பிஷப் D5 செக்குக்கு இங்கே கிங் H8 போனால் குயின் அண்ட் H5. இப்போது H6ல பிஷப் ஹேங்கிங்கில் இருக்குது. மேபி கிங் H7 வச்சா பிஷப் E4 வந்துடும் சிம்பிளாக. அதே மாதிரி F5னா குயின் F7 செக்கு. மேபி கிங் G7 போனால் ஸ்டில் குயின் F7 செக்கு. கிங் H8னா ரூக் அண்ட் E7, ரூக் அண்ட் E7 கேப்சர் பண்ணால் பிஷப் இன்டூ F6ன்னு வருது. குயின் C2 மாதிரி ஆடினா பிகாஸ் குயின் அண்ட் H6ன்னு கேப்சர் பண்ணால் குயின் H7 வச்சு மறைச்சிக்கலாம். பட் இங்கே ஒயிட்டு ரொம்ப கூலான ஒரு மூவ் இருக்குது, கிங் டு G1. இப்போ என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல குயின் H7லாம் போனால் பிஷப் E4 இருக்குது, குயின் G7னா பிஷப் C1, அடுத்து ஃபோர்ஸாக பிஷப் அண்ட் H6 போகுது. ஓகே, மேபி குயின் F5 மாதிரி ஆடினா சிம்பிளாக குயின் இன்டூ H6, குயின் H7னா குயின் F4. இப்போது குயின் அண்ட் H3னா ரூக் அண்ட் E7 ஒரு மூவ் இருக்குது. இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு கிங் G1க்கும் கிங் G2க்கும். இந்த இடத்துல கிங் G2 வச்சா குயின் F5, குயின் H6, குயின் H7, குயின் F4, குயின் H3. இப்போ குயின் H3 செக் வந்து டெம்போவோட கிடச்சதுனால கிங் G1 இப்போ போகும்போது குயின் F5 வச்சு இப்போது அந்த ரூக் அண்ட் E7லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் கிங் G1 வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இடத்துல கிங் H8க்கு பதிலாக கிங் H7 வந்தால் கூட குயின் அண்ட் H5. இப்போது த்ரெட்டு பிஷப் C1லாம் இருக்குது. இப்போது பிஷப் F5 மாதிரி ஆடினா பிஷப் C1, E6னா குயின் H6, கிங் G8, பிஷப் B2. ஐடியா வந்து பிஷப் அண்ட் F6. சப்போஸ் இப்போ டிஃபென் கேப்சர் பண்ணால் கூட பிஷப் அண்ட் F6. இப்போ த்ரெட்டு பார்த்தாங்கன்னா குயின் H8, குயின் G7ல மேட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.